தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான உறவுகளே, மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் வையவன் அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை உருவாக்கி ஒருங்கிணைத்திருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் சமூகம் இயக்கங்கள் கடந்து இந்த சமூக மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு நடைமுறையில் இந்த சமூக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் சமூகம் இயக்கங்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்பதை இந்த கூட்டத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். அன்பான தோழர்களே, இந்த ஒரே மாதத்தில் இந்த தெய்வங்கள வேளாளர் சமூகத்தினுடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் இரண்டாவது நிகழ்ச்சியாக நான் அதை பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் சாதியத்துக்கு எதிராக போராடிய முதல் களப்பலியான தியாகி இமானுவேலுடைய மணிமண்டபம் கட்டுவதற்கு ஆப்பநாட்டு மறவர் சங்கம் எந்த நோக்கத்தோடு அதற்கு தடுத்து வழக்கு போட்டார்கள் என்று தெரியாது. ஆனால் அதை எதிர்த்து இந்த சமூக மக்கள், சமூக தலைவர்கள் மிகப்பெரும் ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கான நிகழ்வாக அந்த வழக்கை அனைவரும் ஒன்று கூடி சந்தித்தார்கள். அந்த ஒற்றுமைக்கு பிறகு மீண்டும் அதே மாதத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு சமூக தலைவருடைய ஒற்றுமையை தோழர் வையவன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறார். அதுக்கு அவர்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர். அன்பான தோழர்களே, மீண்டும் இந்த சமூக மக்கள் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை பேசுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த ஒருங்கிணைப்பை நான் பார்க்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சமூக மக்கள் 1000 வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட வரலாறு இருந்திருக்கிறது என்று இங்கே பேசுவதற்கு, அதை இளைய தலைவருக்கு எடுத்து சொல்வதற்கு அண்ணன் கரிகாலன் மலர் போட்டவர்கள் இருக்கிறார்கள். இதை மறுப்பதற்கில்லை. ஆனால் நடைமுறையில் இந்த சமூக மக்கள் என்ன சிக்கலை சந்திக்கிறார்கள்? தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் மக்கள் சாதியத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த படுகொலைக்கு நியாயம் கேட்பதற்கு கூட இந்த சமூகம் முறையாக எந்த அதிகாரியை சந்திக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான ஒரு நிதியை பெற்றுத்தருவது எப்படி என்று கூட தெரியாத சூழ்நிலை தான் இந்த சமூக மக்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீண்டும் அவர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு இருந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் சமூக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு ஒன்றுகூடலாகத்தான் இந்த கூடல் இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமைக்கு வையவன் ஒரு முயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, இந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன முடிவெடுக்கிறதோ இந்த சமூக மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும் என்று